So good evening students, today we will see the current affairs analysis dated from 10th July 2024. The first article related to the INCOIS. So Indian National Center for Oceanic Information. Indian National Center for Oceanic Information System. இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. 1999 தான் இதை கிரியேட் பண்ணாங்க. இட்ஸ் அ ரீஜனல் சென்டர், ரீஜனலில் மெயின் சென்டர் ஃபார் இந்தியா. எதுக்கு அப்படின்னா ஓஷியானிக் சென்டர் ஃபார் சென்டர் ஃபார் ஓஷியானிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா ஓஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், தட் இஸ் சுனாமி. அப்புறம் சுனாமியெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்தாங்க 2004க்கு பிறகு, ஏன்னா சுனாமி அக்கறான பிறகு. அதுக்கு பிறகு லைக் ஹை டைட்ஸ், கடல் வந்து சர்ஜ் ஆகிறது ஃப்ரம் கள்ளக்கடல்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு கடல் வந்து ஊருக்குள்ளே புகுந்து போகும், சரியா? ஸோ திடீர்னு சர்ஜ் ஆகும். இதெல்லாம் ஓஷியானிக்கில் இருக்கக்கூடிய சலினிட்டினா உப்பளவு, அப்புறம் டெம்பரேச்சர், இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சுனாமி வந்ததுக்கு பிறகு தே ஸ்டார்டட் லைக் புட்டிங் மிஷின்ஸில் பயான்ஸ்னு பேர், கடலில் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஓஷியானிக் வாட்டர் சுனாமி வரும்போது வேவ்ஸ் சர்ஜ் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சுனாமி நம்ம லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுனாமி வரும்போது ஹை வேவ்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த பயான்ஸ் வந்து ரொம்ப இதாக ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அதை சென்ஸ் பண்ணி சின்ன சின்ன அதிர்வுகளையும் சென்ஸ் பண்ணி இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷியானிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹைதராபாத்துக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இங்கேருந்து டெல்லிக்கு போகும். ஸோ கேபினட், ஸோ த கவர்மெண்ட் பிஎம் ஆஃபீஸுக்கு போகும். அங்கேருந்து அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போகும். அதுக்கப்புறம் தான் அவங்க சுனாமி எச்சரிக்கை உடனே விடுவாங்க. முதல்ல இங்கேருந்து சிக்னல் அங்கே போகும், சேட்டலைட் பேஸ்ட் கனெக்ஷன், சரியா? ஸோ இதோட பர்பஸ் தான் மெயின் இது. அது மாதிரி ஹை டைட்ஸ் கிரியேட் ஆகுது, ஸ்டார்ம் சர்ஜ், மீனவர்களுக்கெல்லாம் அலர்ட் கொடுக்குறாங்கல்ல, அது இங்கேருந்து தான் வரும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கடல் ரீதியான இன்ஃபர்மேஷன். ஸோ இனி இதில் ரீஜனல் டைமென்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த ரிப்போர்ட் தான் இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரீஜனல் அனாலிசிஸ் ஸோ ஷோ த பிடிஎஃப். ரீஜனல் அனாலிசிஸ் ஆன் இந்தியன் ஓஷன் சிஸ்டம்ஸ், சேம் தான். சலினிட்டி, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு லாஸ்ட்டு 6 months அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தான். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கொஸ்டின்ஸ் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க, சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நம்ம போடுறது, எல்லா ஆர்கனைசேஷனும் இங்கே போட மாட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இது என்வாயர்மெண்ட் கிளாஸில் வரக்கூடியது. மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இது வந்து வேர்ல்டு நெட்வொர்க். இது இப்போ வந்து இந்தியாவில் எந்த பயோஸ்பியர் ரிசர்வே அனௌன்ஸ் பண்ணலை. வேர்ல்டில் புதுசாக 11 பயோஸ்பியர் ரிசர்வ் ஆட் பண்ணியிருக்காங்க, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு இந்தியாவில் வி ஹேவிங் நேஷ்னல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனிமல்ஸை அங்கே அது இருக்கிற இடத்துல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறோம். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்குது, நேஷ்னல் பார்க் இஸ் த மெயின். நீங்கள் களக்காடு டைகர் ரிசர்வ், ஸோ இது மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அது மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வும் இதுவும் தான். ஸோ இது வந்து எதுக்கு கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னா அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தேர் இஸ் அன் ஆக்ட் கால்ட் அஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். 1972 நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ தான் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணோம், இல்லைன்னா அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உருவாச்சு குளோபல் வார்மிங்கை பற்றி. எக்ஸ்ட்ரா மைக் ஆன்லேருந்து ஆஃப் பண்ணிடணும், பார்த்துக்கோ. ஓகே, அப்போது பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்றது அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நேஷ்னல் பார்க்குன்ற ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது வந்து ஸ்பீஷீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது இட் கேன் பி, இது நேஷ்னல் பார்க். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நேஷ்னல் பார்க் வேணும்னா நம்மளோட சிஎம் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் அனௌன்ஸ். சென்ட்ரல் வேணும்னா அவங்களும் அனௌன்ஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டில் ஒரு லைக் நேஷ்னல் பார்க் வேணும் அப்படின்னு. அது மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் 2 பேருமே பண்ணலாம். மோஸ்ட்லி யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் பண்ணுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் ஒன்லி கேன் பி அனௌன்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டிஃப்ரென்ஸில். அப்புறம் இது இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஜெனட்டிக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு.
இப்போ நீங்கள் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளாடி நிறைய நேஷனல் பார்க், பந்திப்பூர் நேஷனல் பார்க், நாகர்கோலே நேஷனல் பார்க், இது வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, இதெல்லாமே அதுக்குள்ளே வருது. அப்போ ஆல்ரெடி டைகருக்காக நாகர்கோலே பந்திப்பூர்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜெனட்டிக்கல் பூலை. இப்போ நீல்கிரி ஏரியா, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய நீல்கிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் பூல், ஜீன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜீன் ஜெனட்டிக் வெரைட்டிஸ் ஆர் தேர். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பயோஸ்பியர் ரிசர்வை ப்ரொடெக்ஷன் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணுறேன். இது அனௌன்ஸ் பண்ணுறது அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான், 1972. இந்த பயோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், நேஷனல் பார்க்கெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா நான் அப்புறம் சொல்கிறேன், இல்லைன்னா கிளாஸில் வரும் கண்டிப்பாக, இல்லை என்வரன்மெண்ட் கிளாஸில் வரும். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி அ கோர் ஏரியா, த சென்ட்ரல் பார்ட். அப்படின்னா இங்கே தான் அந்த அனிமல் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இப்போ நீல்கிரி பயோஸ்பியரில் வரையாடு இருக்குது, நீல்கிரி தார் இருக்குது, அது மாதிரி லைன் டெயில்டு மேக்கு இருக்குது, அப்புறம் யூ ஹேவிங் டைகர். ஸோ இது எல்லாமே எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த கோர் ஏரியாவில். அப்போ இந்த நேஷனல் பார்க்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த கோர் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு தேர் வில் பி அ ட்ரான்சிஷன் சோன், பஃபர் சோன், சாரி பஃபர் சோன். இதுக்கு பிறகு தேர் வில் பி அ ட்ரான்சிஷன் சோன். அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இங்கே உணவுக்காக வரும். அப்போ இங்கே அதிர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா தே வில் கெட் அஃபெக்டட். இப்போ வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவையும் ட்ரான்சிஷன் சோனாக அனௌன்ஸ் பண்ணுவோம். இட் வாஸ் டிசைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஜெனட்டிக் பூலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்தியாவில் இது டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் 16 பயோஸ்பியர் ரிசர்வ்னு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன்ஸில், 18 பயோஸ்பியர் ரிசர்வ். அது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கரெக்டாக இந்த டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். 18 பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இருக்குது. இதில் இப்போது முதல்ல 10 இருந்துச்சு. இப்போ இன்டர்நேஷ்னலில், இப்போ இது வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம கிரியேட் பண்ணுறது. இன்டர்நேஷ்னலில் என்ன பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் நேஷன், யுனெஸ்கோ, எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக்கல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ரிசர்ச் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சிம்பிள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி லைக் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, தே ஹேவிங் எ மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஒரு நெட்வொர்க்கில் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆட் பண்ணியிருக்குது. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் கிளாஸ் நோட்ஸில் இருக்காது, மற்றது எல்லாமே கிளாஸ் நோட்ஸில் இருக்கும். ஸோ ஐ வில் டெல் த டேட்டா. இப்போ ஆட் பண்ணியிருக்கு 759 ரிசர்வ்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 அதில் வராது. இந்தியாவில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அவங்க வந்து ரிசர்ச் அனுப்புவாங்க, டீம்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த டீம்ஸ் வந்து இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி எது வந்து ரொம்ப ஜெனட்டிக்கல் பூலாக இருக்குது, நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் எண்டமிக் டைவர்சிட்டி அதிகம் அப்படின்னா இங்கே மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்குது. தாவரங்களும் சரி, ஃப்ளோரா இருக்குது, ஃபானாவும் இருக்குது. ஸோ அந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வில் பி லிஸ்டட் இன் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம். அவங்க ஃபண்டு கொடுப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் அதோட ப்ரோக்ராம். ஸோ 759 இந்தியாவில் 12, இப்போது முதல்ல 10 இருந்துச்சு, இப்போ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. கஞ்சன்ஜங்கா, அப்புறம் பனா நேஷ்னல் பார்க், பனா பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ த இமேஜ் இல்லை மேப் இருக்குது, மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வோட மேப் இருக்குது. இது பயோஸ்பியர் ரிசர்வ். நீங்கள் கிளாஸ் வர்றது வரைக்கும் இதை படிச்சுக்கோங்க. கிளாஸில் இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம், மேப்பிங் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். இது வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராமில் வரக்கூடிய ப்ரொடெக்டட் இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், சரியா? ஸோ இதில் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு லெவலில் 11 நெட்வொர்க்கை ஆட் பண்ணியிருக்கேன், 11 பயோஸ்பியர் ரிசர்வ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் நியூஸ். சரி, இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் எதுக்காக அப்படின்னா, நான் சொன்ன ஜெனட்டிக்கல் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்லி ரிசர்ச் பண்ணுவாங்க, ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. எப்படி இதை ப்ரமோஷன் பண்ணுறது? இப்போ நீல்கிரி தாரோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா என்டேஞ்சரில் இருக்குது. அப்போ இட்ஸ் இன் த்ரெட்னிங் தான். அப்போ அதோட பாப்புலேஷனை பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் அப்படின்றத இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் இருக்கும், நமக்கு சயின்டிஃபிக்கல் ஃபண்டிங் சப்போர்ட் இருக்கும், இந்தியாவிலேருந்தும் ரிசர்ச் பண்ணுவாங்க, சரியா? ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ இதில் நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் கண்டிப்பாக எக்ஸாம் தெரியணும். என்வரன்மெண்ட் கிளாஸில் வரும், அதில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இது 2021 இதை இன்ட்ரோடியூஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா we are under financial inclusion. We are using cards, we are using phone banking, we are using UPI. அது மாதிரி பேங்கிங் சிஸ்டம் பண்ணுறோம், லோன் வாங்குகிறோம், அப்புறம் கடனை கட்டுறோம், ஆன்லைனில் பே பண்ணுறோம், பில்லிங் பே பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம எங்கே இருக்கோம்னா இன்சூரன்ஸ் ஆன்லைனில் வாங்குகிறோம். இதெல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது இல்லை, ஆஃப்லைனில் வாங்கினாலும் இட் வில் பி கால்ட் அஸ் பேங்கிங் சர்வீஸில் நீங்கள் இருக்கிறீங்க.
நீங்கள் இன்வால்மெண்ட்டில் இருக்குது. இதுக்கு பேர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு தான் உங்களுக்கு ஜன்தன் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனான்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்றைக்கி பாரத் பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது அதோட பர்பஸ். அப்போது கிட்டத்தட்ட ரூரல் பாப்புலேஷன் எல்லாம் சேர்த்து இந்தியாவில் 64.2% பீப்புள் ஆர் அண்டர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனாக இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரிப்போர்ட் முன்னாடி கிடையாது, ஆர்பிஐ தான் இதை ரிலீஸ் பண்ணுறேன். யார் ரிலீஸ் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டு, அதில் நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ பேங்கிங்கில், இது மெயின்ஸுக்கு தான் வரும். மெயின்ஸில் நீங்கள் எழுதலாம். ஸோ டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ப்ரமோட் ஆகிருக்கும், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் டிஜிட்டல் டிவைட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா கிராம மக்கள் எல்லாம் இன்றைக்கி யூபிஐ யூஸ் பண்ணுறாங்களான்றது நம்ம ஊர்களில் இருக்குது, ஆனால் ரிமோட் ஏரியாஸில் ட்ரைபல் பீப்புள் மத்தியில் இருக்கான்னா கொஸ்டின் மார்க். அப்போ எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரிப்போர்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம முன்னாடியிலேருந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்ற டேட்டாஸ் இதில் இருக்குது, யூ கேன் ஸ்டடி. ஸோ இதில் வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுல எவ்வளோ பேர் ஆக்டிவிட்டியில் இருக்காங்கன்னா 64.2% பீப்புள் ஆர் யூஸிங் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் எப்படி ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, யார் ரிலீஸ் பண்ணுறா அது இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் 2021 ஆரம்பித்தாங்க, ஆர்பிஐ இஸ் ரிலீஸிங். அதுக்கப்புறம் எல்லா வருஷம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது என்ன கேட்டகரியில் எடுக்கப்படினா 3 கேட்டகரி, 3 வெயிட்டேஜ் கொடுக்கப்படுது. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. If you want you can study, otherwise leave it. So access அப்படின்னா பேங்கிங். நம்ம இப்போது பேங்கிங் சர்வீஸ் பண்ண முன்னாடியா யாரும் பேங்கிங் சர்வீஸ் பண்ணலை அப்படின்னா வீட்டில் ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கடுகு பெட்டியில் போட்டு வைப்பாங்க காசு. ஏன்னா இன்றைக்கி பேங்கிங் மேலே இருக்கக்கூடிய பயம், பேங்கிங்கும் ரூரல் ஏரியாவில் இருக்காது. அதனால பீப்புள் இன்றைக்கி பேங்கிங் ஆக்சஸ் இருக்கணும். அதுக்கு வந்து 35% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அது மாதிரி யூசேஜ் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் யூஸே பண்ணாமல் இருக்கிறது நிறைய பேர் அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கு வெயிட்டேஜ் வந்து 45% கண்டினியூஸாக திருப்பி யூஸ் பண்ணணும். அப்புறம் குவாலிட்டின்னா நம்ம போட்டிருக்க பணம், ஏன் இப்போ அக்கௌண்ட்லலாம் பணம் போடுறது பயப்படுறாங்கன்னா சைபர் கிரைம் இஸ் தேர், திருடுறாங்க, ஓடிபி என்ன அப்படின்றது, இல்லைனா டேட்டாஸை கேட்டு நம்மகிட்ட பணத்தை எடுக்கிறது, ஸ்கேமர்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பேங்க் வந்து 100% ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இதன் அடிப்படையில் தான் ரேங்கிங். இதுக்கு 20% வெயிட், இதில் 0 to 100 வரைக்கும் ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்டேட் வைஸில் இருக்கும், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா படிச்சுக்கோங்க, இது படிச்சுக்கோங்க. பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். சரி, தட்ஸ் ஆல். தென் பிரைம் மினிஸ்டரோட ரீசன்ட் விசிட் டு ரஷ்யா, இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் கிளாஸ் படித்தவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியை படிக்கணும். நான் சிம்பிளாக சொல்லி 1971 யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற கண்ட்ரி இருக்கும்போது, யுனைடெட் சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா, ஸோ அப்படி இந்த யுக்ரைன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது, ஸ்லோவேனியா இதெல்லாம் சோவியத் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க. 1971 வி சைன்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வென் இந்திரா காந்தி நமக்கும் பெங்களாதேஷுக்கு வார் வந்த டைம் பீரியடில். ஸோ ரஷ்யா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சப்மரைன்ஸ் எல்லாம் அமிச்சாங்க. நியூக்ளியர் சப்மரைன்ஸை நமக்கு முதல்ல அவங்க தான் கொடுத்தாங்க, அந்த வாரில் நம்ம ஹெல்ப் பண்ணால். அதன் மூலமாக தான் இன்றைக்கி பெங்களாதேஷ் லிபரேஷன் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் அ குட் ஃப்ரெண்ட் முன்னாடியிலேருந்து. 1993 ரஷ்யா வந்து உடஞ்சதுக்கு பிறகு யூஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுது. அதுக்கு பிறகு ரஷ்யா கூட வி ஸ்டார்டட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. 1993 வி ஸ்டார்டட். 2000 வி ஸ்டார்டட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப், சரியா? ஸோ ரஷ்யா இல்லைன்னா அப்படின்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் தடுமாறும், இந்தியா இல்லைன்னா ரஷ்யா. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற வைட்டல் ரோல். அதனால தான் போகும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் அவரோட கெஸ்டில் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறது நார்மல் லீடர்ஸுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய லீடர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இம்பார்ட்டன்ட், ஏன்னா கூடங்குளம் ரஷ்யாவை நம்பி தான் நம்ம இருக்கோம். ஸோ 2001 ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நம்ம 2001 சைன் பண்ணோம். அதுக்கு பிறகு தான் 2010 மாற்றி எழுதுறேன் வி சைன். அதுக்கு பிறகு தான் வி ஸ்டார்டட் பிரம்மோஸ் ஏவுகணை, அவங்களோட நாட்டில் உள்ள மிசைலை அவங்க டெக்னாலஜி மூலமாக நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம், மேக் இன் இந்தியா திட்டத்தில். அதே மாதிரி வி ஸ்டார்டட் அது 2014 முன்னாடி, இப்போ மேக் இன் இந்தியா திட்டத்தில் இருக்குது. ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டம் வந்து 2014 பிறகு. ஸோ அது மாதிரி சுக்காய் விமானம், நம்ம இன்றைக்கி ரஃபேலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய சுக்காய் விமானங்கள் நம்ம இங்கேருந்து தான் வாங்கியிருக்கோம். அது மாதிரி MiG-21 இதெல்லாமே அவங்ககிட்ட வாங்கினது முன்னாடி. அது மாதிரி KA-2260 ஹெலிகாப்டர்ஸ், KA-2260 ஹெலிகாப்டர்ஸ். அது மாதிரி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய AK-47 AK-220 என்னமோ போயிட்டோம் நம்ம, அது பேர் ஒன்று இருக்குது. யூபியில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேக் இன் இந்தியா திட்டத்தில். அவங்களோட டெக்னாலஜியை நம்ம கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ரஷ்யாவோட டைப் சேர்த்து.
வி ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட். அது மாதிரி ஆர்மி கூட வி ஹேவிங் இந்திரா எக்ஸசைஸ், இந்திரா அப்படின்ற எக்ஸசைஸ். எனக்கு தெரிஞ்சு இது நான் ஃபுல்லாகவே போடலை, நீங்கள் கிளாஸில் இருந்தால் எடுக்கணும், இந்த வீடியோவில் இருந்தால் எடுக்கணும் இந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ ஏன்னா இது கிளாஸ் நோட்ஸில் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படித்தவங்களுக்கு. ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உக்ரைன் வார் பெருகுனதுலேருந்து நம்ம ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். உக்ரைன் வார்னால உக்ரைன் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, உக்ரைன் அஃபெக்ட் ஆனாலுமே நம்ம இந்தியா ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ட்ரேட் வந்து 30 பில்லியன் தான் இருந்துச்சு. ரஷ்யா கூட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 65 பில்லியனாக உயர்ந்துருச்சு. 100க்கு இன்னும் 35 தான் இருக்குது. எக்ஸாக்ட் டேட்டா 2023-24 டேட்டா வரல, அப்ராக்சிமேஷனாக சொல்லிட்டாங்க. அஃபிஷியல் டேட்டாவில் 2024க்கு முன்னாடி 22-23 டைம் பீரியடில் 50 பில்லியனை கிராஸ் பண்ணிடுது. ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குறோம். ரஷ்யா வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம். ஏன்னா வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா டாலர்ஸை வச்சு எந்த கண்ட்ரியும் ரஷ்யா கூட ட்ரேடிங் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் யூஎஸ் வில் புட் சாங்ஷன்ஸ், டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரஷ்யா கூட வி மேட் ருபேல் இந்தியா ருப்பியும் ட்ரேடிங் பண்ணுறது. அப்படின்னா அவங்க நம்மக்கிட்டேருந்து ருப்பியை வாங்கிப்பாங்க, ருபேல். அது ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன். ஸோ கிளாஸஸில் வரும், அடிக்கடி வரும். கரன்சி ஸ்வாப் கேட்டகரியெல்லாம் படித்தோம்ல, அதே மாடலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கூட ட்ரேடிங் பண்ணிடுது. இன்றைக்கி அதிகமாக நம்ம ட்ரேடிங்கில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இன்றைக்கி சர்ப்ளஸாக இருக்கும். நம்ம அதிகமாக ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறோம். அது மாதிரி அவங்க இந்தியாவிலேருந்து நம்ம பே பண்ணக்கூடிய ருப்பியை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வேறு எந்த கண்ட்ரி ருப்பியை அக்செப்ட் பண்ணாது, இந்தியாவில் வாங்கி தான் ஆகணும் அந்த காசை வச்சு. புரியுதா? ஸோ அதனால் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சர்ப்ளஸ் எக்கானமி. சரியா? ட்ரேடிங்கில் அது ஒன்று. அப்புறம் கூடங்குளம் ப்ராஜெக்ட். அப்புறம் கூடங்குளத்தில் இப்போ ரெண்டு கேட்டகரியில் 2 ரியாக்டர்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி 3rd, 4th, 5th எல்லாம் பண்ண லைக் ஒர்க்குக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ போன மிஸ்டில். அப்புறம் தேர்ஸ் உக்ரைன் வாருக்கு முன்னாடி வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட் கால்ட் அஸ் சென்னை டு வேர்ல்டு வோஸ்டிக். அப்படின்னா இப்படி போகும், மலாக்கா ஸ்ட்ரைட் இதில் வரும் இந்தோனேஷியாவுக்கு இடையில். ஸோ இந்த ஸ்ட்ரைட் வழியாக வேர்ல்டு வோஸ்டிக் அப்படின்ற பிளேஸ் அது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட். ஏன்னா நமக்கு இந்தியாவில் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா சதர்ன் ஏரியாஸில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதே எது நீங்கள் நார்த்தில் பீகார் இன்டீரியர்லாம் போனீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக மைக்ரேட் ஆவாங்க. அதே மாதிரி ரஷ்யா வந்து ஒரு பக்கத்தில் பயங்கர வளர்ச்சி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வளர்ச்சி இல்லை. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஈஸ்டர்ன் எக்கனாமிக் சமிட் அப்படின்னு சொல்லி, ஃபார் ஈஸ்ட் எக்கனாமிக் சமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. அதில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து கெஸ்ட்டாக போயிருந்தார் உக்ரைன் வாருக்கு முன்னாடி 2019 ஐ ஹோப் ஸோ. அப்போ அந்த மீட்டிங்கில் தான் நம்ம இந்த ட்ரேடை வந்து இது சவுத் சைனா சி இதில் வருது, இது சைனாவை கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியாது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வில் ஹெல்ப். இதை இப்போ திருப்பியும் பேசியிருக்காங்க, சீக்கிரத்தில் நடைமுறைக்கு ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க. சீக்கிரத்தில் அங்கேருந்து கன்சைன்மெண்ட்ஸ் இங்கே வர இருக்குது, கப்பல்கள் போக்குவரத்து. நம்ம இப்போ பண்ணுறது இப்படி பண்ணுறோம், யூரோப் போயிட்டு அப்படி பண்ணுறோம். சரியா? ஸோ இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். வேறு என்னெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா 100 பில்லியனுக்கு இந்த ட்ரேடை வந்து 100 பில்லியனாக மாற்றணும் டார்கெட் வச்சுருக்காங்க. அது மாதிரி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அதில் நிறைய இன்னும் ஆயுதங்களை வந்து நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அது மாதிரி எக்ஸ்டெண்டட் பிரிக்ஸ் நாடுகளில் இப்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் கலந்துப்பாங்க. இதில் இனி எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லுது. ஏன்னா உக்ரைன் வார்னால இதில் நிறைய கண்ட்ரிஸ் சேரணும் அப்படின்றது, யாரெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் இதில் சேர்க்கணும் அப்படின்ற ரஷ்யாவோட விருப்பம். அதனால் இந்தியாவோட சப்போர்ட்டை கேட்டிருக்காரு அந்த எக்ஸ்டெண்டட். ஏன்னா இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப். இதெல்லாம் குரூப்பிங் ஒரே நாளில் படிக்க முடியாது, இட் வில் டேக் மோர் டைம். சரியா? நம்ம பிரிக்ஸ் வரும்போது அது விளக்கமாக சொல்லுவோம். நோ நீட் டு வரி. புரியறதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நோட்ஸ், மற்றதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை, எல்லாமே கிளாஸில் வரும். அப்புறம் இந்தியாவோட சோல்ஜர்ஸில் இந்தியன்ஸ் வந்து ரஷ்யன் சோல்ஜர்ஸில் வேலையில் இருக்காங்களாம், ரெக்ரூட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 50 பேர் பக்கத்தில் அவங்களெல்லாம் ரஷ்யா வந்து நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் அங்கே ஆள் பற்றாக்குறை, அதனால் இந்தியன்ஸ் வந்து அங்கே படிக்க போனவங்க அவங்க எல்லாம் இராணுவத்தில் சேர்ந்துருக்காங்க. சரி, காசுக்கு வேண்டி அதையெல்லாம் திருப்பி அனுப்புகிறோம். 40 இந்தியன்ஸை வந்து திருப்பி. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன் யாராவது உக்ரைன் வாரில் இறந்துருந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி கெஸ்ட். இப்போது ஆஸ்திரேலியா போயிருக்காரு. நாளைக்கு நம்ம ஆஸ்திரேலியாவை பற்றி பார்க்கணும். சரியா? பிரைம் மினிஸ்டர் வென்ட் டு ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அண்ட் த ஃபைனல் ஒன். மாவோயிஸ்ட் வந்து சத்தீஸ்கரில் அதிகமாக இருப்பாங்க. மாவோயிஸ்ட்னா நக்சலிசம் ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னு பேர். நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜில் அங்கே ஜமீன்தாரி சிஸ்டம் முன்னாடி
அதே சிஸ்டமில் ஒரு ஆள்கிட்ட எல்லா லேண்டும் இருக்கும். விவசாயிகளுக்கு எந்த லேண்டுமே இல்லை, விவசாயம் பண்ண முடியலை. ஜமீன்தார் வந்து நிறைய சுரண்டுறது. அப்போ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜமீன்தாரோட வீடை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அவர் ஃபேமிலியெல்லாம் கொண்டுட்டு அந்த பத்திரங்களை எல்லாம் எடுத்து எரிச்சிடுறாங்க. இப்போ இந்த லேண்ட் யாருக்கு சொந்தம் கிடையாது, இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன வேணி விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த நக்சல். ஸோ அதுலேருந்து தான் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இந்தியாவில் வந்துச்சு. மாவோயிசம்னா டெரரிஸ்ட் தான். ஸோ ரெட் ஷர்ட் பீப்புள் அவங்க. ரெட் ஷர்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ரெட் ஷர்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க கிடையாது. இவங்க கம்யூனிஸ்ட் பிரின்சிபல். அப்படின்னா காரல் மார்க்ஸ் யாரும் முதலாளி அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம், லெஃப்ட் பீப்புள் தான் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணணும் அப்படி. ரஷ்யா சைனாவில் இருக்கிற மாதிரி லெஃப்டிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டை ரூல் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜியில் இருக்கிறவங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் எந்தெல்லாம் கொண்டு வருதோ அதை எதிர்ப்பாங்க. பாம்பிங் பண்ணுறது அது வந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. டெரரிஸ்ட் மாதிரி இவங்க பெரிய ஆக்டிவெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு ஃபண்டிங் இருக்குது, நிறைய வெப்பன்ஸும் கிடைக்குது. ஆனால் இப்போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிருக்கு அந்த அட்டாக்ஸ் எல்லாம் அப்படின்றது. லாஸ்ட்டாக பெருசாக நடந்தது 100. So, Chhattisgarh, Jharkhand, Odisha, Bihar, West Bengal, Andhra Pradesh, Telangana, Maharashtra, Madhya Pradesh, Kerala, இந்த ஸ்டேட்ஸில் எல்லாம் நக்சல் மூமெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். 76% வந்து நக்சல் மூமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற 2022 டேட்டா படி. இப்போ அதை விட குறைஞ்சிருக்கு அப்படின்ற டேட்டாவில் சொல்கிறாங்க. நீங்கள் இதில் நக்சல் இந்த ரிப்போர்ட்ஸை படிச்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, consider the following statements about the volcanoes. Statement number 1, lava is the term used to denote the molten rocks and related materials seen inside the earth. Statement number 2, magma is the lava above the earth's surface. Statement 3, Mount Etna and Stromboli are examples of active volcanoes located in Italy. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 1 and 3 only, C, 3 only, D, 1 and 2 only. Question number 2, consider the following statements. Statement number 1, white goods are electrical products that are relatively light in weight like TV, radio, computers, etc. Statement number 2, brown goods are electrical products that are heavier goods like refrigerators, washing machines, air conditioners, etc. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, which of the following best describes the Axom 4 mission? Options are A, NASA ISRO joint mission to explore Mars. Option B, a private astronaut mission to the International Space Station. Option C, a European Space Agency mission to study south pole of the moon. Option D, a Greek mission to launch a satellite for global communication. Question number 4, consider the following statements about the People's Biodiversity Register. Statement number 1, it is prepared by forest guards in consultation with the local communities. Statement number 2, it is aimed to document and preserve India's rich biological diversity. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, Project PARI, recently seen in news, is an initiative of which of the following? So options are A, Ministry of Power and Electricity. So statement number, option B, Ministry of Culture. Option C, Ministry of Women and Child Development. Option D, Ministry of Education. So that's all. Now we will move on to the previous day MCQ answers. So question number 1 answer is C, 1 and 4 only. ஸோ இதில் ரெமிட்டன்சஸ் அண்ட் கிராண்ட்ஸஸ் வரும். ஏன்னா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய உதவிகள் வரும். ஃபாரின்லேருந்து யாராச்சும் இப்போ யூஎஸ் வந்து நமக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ரெமிட்டன்சஸ்னால் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க இந்தியாவில் அனுப்புறது. இன்விசிபிள்ஸில் வரும். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் வரும். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வில் கம் அண்டர் இன்விசிபிள்ஸ்.
சரியா? ஸோ ஆப்ஷன் சி 1 and 4. கவர்மெண்ட் எய்டு வராது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது மக்களுக்கு. ஸோ அது வந்து இதில் வராது, நாட் ஃபார் ட்ரேட். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் இஸ் சி, போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 3 ஆன்சர் இஸ் பி, ஒன்லி 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 ஆப்ஷன் இஸ் சி, 1 and 3. Question number 5 option is C, financing women's collaborative. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.